எருசலம் இஸ்ரேலில் ரொம்பவே பிரபலமான சுற்றுலா தலமாக இந்த எருசலம் இருக்குது. கடந்த பல வருடங்களாக இந்த புகழை எருசலம் பெற்று வருதுன்னு சொல்லலாம். இங்கே செய்யப்படக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் உலகம் முழுக்க பேசப்படுறதுல ஆச்சரியம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எருசலமில் சில தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கு. அது எல்லாமே ரொம்ப அரிதானது. எடுத்துக்காட்டா எருசலம் அடியில் சர்வதேச மாநாட்டு மையம், அதாவது 2018ஆம் ஆண்டு இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ 2018 அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அங்கே கிமு 1000 முதல் வாழ்ந்த மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை காட்டுவதாக சில குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது சிலுவை போர் நடந்த காலகட்டமான கிமு 1290 சேர்ந்ததா இருக்கலாம்னு சொல்றாங்க. சமீபத்தில் அகழ்வாராய்ச்சி தொழில்நுட்ப மேம்பாடு காரணமாக மைக்ரோ ஆர்கியாலஜிஸ்ட் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியை கண்டுச்சு. இதை பொருட்களுடைய காலகட்டத்தை கணிக்க பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னாலஜின்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய எருசலேமின் புகழ்பெற்ற வழிபாட்டு தலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மக்கள் பார்வைக்கு இருக்குது. இது ஏரோத்து மன்னர் காலத்தில் விரிவாக்கப்பட்ட சுவர்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவத்தில் 230 அடி தூரம் இருக்கக்கூடிய பகுதி இப்போ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா கிமு 20 கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கிபி 70ஆம் நூற்றாண்டுல இது ரோமானியர்களால் இடிக்கப்பட்டுச்சு. அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த சுவற்றுடைய பின்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மூலமா அது எவ்வளவு முக்கியமான பொக்கிஷம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இயேசு சிலுவையில் அறைஞ்சு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுதான் அப்படின்னு நம்பப்படுது.